எல்லோருக்கும் வணக்கம். 13ஆம் தேதி மார்க்கெட் நிஃப்டி எப்படி நடந்து முடிஞ்சுன்னு சொல்லி வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம கொடுத்தபடி ப்ரெடிக்ஷன் படி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேஞ்ச் ஒன்று கொடுத்தோம், 25,158 டு 25,620 வரையும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. என்னுடைய ஓபிஎம் கேல்குலேட்டர்லேருந்து வர நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் இதில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நிஃப்டி ஆப்ஷன் பேப்பர் ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ இது ரியல் ட்ரேடிங்கான எந்த ரெக்கமெண்டேஷனோ அட்வைஸோ எதுவும் கிடையாது. ஸோ இது டிஸ்க்ளைமர், ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரேஞ்சில் இன்றைக்கி பாருங்கள், நம்ம இவ்வளோ தூரம் ரேஞ்சு கொடுத்துருக்கோம். 25,620, கீழே வந்து 25,188. ஆனால் இது சின்ன கேப் அப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ சின்னதாக இறங்கியிருக்குது. ஸோ இது ஒரு பெரிய மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஒரு சின்னதாக ஒரு மூமெண்ட் பண்ணியிருக்குது. பட் என்ன இருந்தாலும் இப்போது டிகே கேப் அப்பில் இருக்கிறனால டிகே வந்து கண்டிப்பாக புட் சைடில் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கான ஸ்ட்ரைக் நம்ம செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். வந்து 25,350 தான் நம்ம ஸ்ட்ரைக்கை தான் செக் பண்ண போகிறோம் பேப்பர் ட்ரேடிங்கு. ஸோ அதுக்கான இந்த ப்ரீமியம்லாம் செக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்க்கலாம் இது எப்படிலாம் நம்ம நடந்திருக்குன்னு. ஸோ இப்போ பாருங்கள், 25,350 சி இது வந்து பிஏ. ஸோ பாருங்கள், நமக்கு வந்து 25,000 சியில் வந்து நம்ம கொடுத்துருந்த நம்பர்ஸில் வந்து 231 வந்து டச் பண்ணியிருக்குது. அதே மாதிரி பிஇலையும் வந்து 231 தான் டச் பண்ணியிருக்குது. ஸோ டச் பண்ணிவிட்டு கால் வந்து மூவே ஆகலை. கால் மூவே ஆகாமல் அப்படியே ஒரு ப்ளஸ் சிம்பிளோடு நின்றுச்சு. ஆனால் கேப் அப் நடந்தனால புட்டு வந்து நல்லா மூவ் ஆகிருக்குது டவுன் சைடில். ஸோ இதுதான் வந்து முக்கியமானது, ஓகேங்களா. ஸோ இப்போ இப்படி நடந்தனால என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பெரிய மூவ்மெண்ட் கிடையாது கால் சைடில். அப்படிங்கிறனால புட் சைடில் நமக்கு வந்து ஸோ புட்ஸ் இப்போ காலை பொறுத்தவரையும் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்துருக்கிறதுனால ஸோ நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இதில் ஒரு 10 பாயிண்ட் வந்து லாஸு, சியில் 10 பாயிண்ட் லாஸு, பியில் வந்து ஒரு 20 பாயிண்ட் லாஸ் ஆகிருக்குது, ஓகேங்களா. ஏன்னா மார்க்கெட் வந்து எங்கேயும் மூவ் ஆகலை, ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு 30 பாயிண்ட் லாஸ் ஆகிருக்குது. ஸோ நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 750லேருந்து 800 அப்படிங்கிற ஒரு லாஸ் வந்து நடந்திருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த லாஸ் வந்து இன்றைக்கி நடந்திருக்குது. ஸோ நேற்று நல்ல ப்ராஃபிட் கிடச்சிச்சு, இன்றைக்கி வந்து லாஸ் கிடச்சிருக்குது. ஸோ இது மூவ்மெண்ட் இல்லாதனால இந்த மாதிரி நடந்திருக்குது. ஸோ நம்மளுடைய லெவலில் வேணால் டச் பண்ணி அங்கேயே இருக்குது பாருங்கள். ஸோ அடுத்த லெவல் சப்போஸ் இது லெவல் டச் பண்ணிச்சுன்னா இது ஹெவி லாஸ் ஆகியிருந்திருக்கும். 174 டச் பண்ணியிருந்தா, பட் 124 டச் பண்ணல, 231 டச் பண்ணியிருக்குது. ஸோ அங்கே மூவ் ஆகலை, கால் சைடில் மூவ் ஆகலை. இதுதான் நேற்று நடந்த மார்க்கெட்டு. பட் நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்திருக்குது. ஒரு ஒன் சைடு மூவ்மெண்ட் கிடைக்கல. ஸோ பார்க்கலாம் இது அடுத்து மண்டே அன்னைக்கு எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ 16ஆம் தேதிக்கான ப்ரெடிக்ஷனோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.